இப்படியான மாங்கனி திருவிழாவின் கதையை புனிதவதி தாயாரிடத்தில் 2 மாம்பழங்கள் வந்து சேர்ந்தது என்பதோடு நிறுத்தியிருக்கிறோம். இதை மேற்கொண்டு பார்ப்போம். அதற்கிடையில் இன்றைய ஆடி தபஸ் என்று பெயர் இந்த தினத்திற்கு. ஆடி மாதம் பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆடி தபஸ் என்ற அம்பாளின் ஒரு பெருமை வாய்ந்த ஒரு புராணங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம். பரமேஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் இருவருக்கும் இடையிலே யார் பெரியவர்கள் என்று ஒரு எண்ணம் தோன்ற விவாதங்கள் நீண்ட நேரமாக இருவருமாக தாயாரிடத்திலே அம்பாள் பார்வதி இடத்திலே கேட்கிறார்கள். இந்த சங்கன் பதுமன் என்ற 2 சகோதரர்கள், இந்த சகோதரருக்குள்ளே ஒருவர் சிவபக்தர், ஒரு விஷ்ணு பக்தன். இருவருக்குள்ளே யார் பெரியவர்கள் என்று கேட்க, இது மகாவிஷ்ணுக்கும் சிவனும் வழியாக இருந்து விடை காண முடியாமல் பார்வதி தேவி அடங்குகிறார்கள். பார்வதி தேவிக்கு தன்னுடைய அண்ணனையும் விட்டு கொடுக்க முடியவில்லை, தன்னுடைய மணாளனையும் விட்டு கொடுக்க முடியவில்லை. இருவரும் சேர்ந்து ஒரே உருவமாக தான், இரண்டும் ஒன்றுதான் என்பதை நிரூபிப்பதற்கு, தெரிந்து கொள்வதற்காக இரண்டில் யார் சிவனா விஷ்ணுவா உயர்ந்தவர்கள் என்றோ அல்லது இருவரும் ஒன்றுதான் என்றோ அறிந்து கொள்வது எப்படி என்று அம்பாளுக்கே சற்று கலக்கம் இருக்க, அம்பாளானவள் சங்கரன் கோவில் என்ற ஊரிலே புன்னை மரங்கள் நிறைந்த இடத்திலே அம்பாளானவள் ஊசி மீது நின்று தபஸ் செய்கிறாள். அந்த தபஸின் பலனாக மகாவிஷ்ணுவும் சிவனும் சேர்ந்த ஒரு உருவமாக அம்பாளுக்கு காட்சி கொடுக்கிறார்கள். இப்படியாக இந்த ஆடி தபஸ் என்பது அம்பாளே சிவனையும் விஷ்ணுவையும் ஒரு சேர காண வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தி கொடுத்த ஒன்று. அதனால் இந்த ஆடி தபாஸில் அம்பாள் வழிபாடு மிகவும் முக்கியமாகிறது. இப்பொழுது இங்கே மாங்கனி திருவிழாவிற்கு வருவோம். புனிதவதி தாயாரிடத்திலே 2 மாங்கனிகள் கொடுக்கப்பட்டது. புனிதவதி தாயாரோ தன்னுடைய கணவர் வருவார் என்று அறுசுவை ஒருவரை தயார் செய்து கொண்டிருக்கிறார். அது மாதிரியான நேரத்திலே ஒரு அந்தணர் சிவபக்தர் வீட்டு வாசலிலே மிகவும் பசியாக இருக்கிறது என்று கேட்க, அம்மையார் அவரை உள்ளே அழைத்து, சாதம் மட்டும்தான் இருக்கிறது, தயிர் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்ல, எதுவாயினும் சற்றே போடுங்கள் என்று சொல்ல, வாழலை விரித்து பசு தயிர் கலந்து நல்ல சாதங்கள் பிசிந்தி போட்டு தன் கணவன் கொடுத்து அனுப்பிய மாம்பழத்திலிருந்து ஒரு பழத்தை பக்குவப்படுத்தி அந்த அடியாருக்கு கொடுக்கிறார். அந்த சிவனடியார் வாயார உண்டு புனிதவதி தாயாரை வாழ்த்தி சென்று விடுகிறார். பிறகு புனிதவதி தாயாரின் கணவரானவர் வீட்டிற்கு வருகிறார். அவர் சமையலெல்லாம் ரெடியாகிவிட்டதா என்று கேட்டு சாப்பிட அமருகிறார். ஏகப்பட்ட பலகாரங்களுடன் நல்ல ஒரு சமையலை செய்து வைத்திருந்தாள் தாயார். புனிதவதி தாயாரிடத்திலே, நான் கொடுத்து அனுப்பிய 2 மாங்கனிகளிலே இருந்ததே, அதை ஒன்றை எனக்கு திருத்தி போடு என்று சொல்ல, அந்த மாங்கனி அவர் கொடுத்தது அந்தணருக்கு பரிமாறியது போக மீதமிருந்த ஒரு மாங்கனியை தன்னுடைய கணவருக்கு பக்குவப்படுத்தி கொடுக்கிறாள். உடனே அறுசுவையாக மிகவும் சுவையாக இருக்கிறது என்று மிகவும் ருசித்து சாப்பிடுகிறார், வெளிநாட்டு மாம்பழம் என்பதால். பிறகு அவருக்கு ஆசை அடங்கவில்லை. இன்னொரு பழம் இருக்குமே, அதையும் பக்குவப்படுத்தி கொடு என்று கேட்க, அம்பாள் உள்ளே போய் சிவனாரிடத்திலே, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை விட்டதே என்று கையை கூப்பி கொண்டு வேண்டிக் கொள்ள, அப்பொழுது அம்மையாரின் கையிலே ஒரு மாங்கனி வருகிறது. அந்த மாங்கனியை கொண்டு தன் கணவருக்கு பரிமாறுகிறாள். கணவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. முன்னம் சாப்பிட்ட மாங்கனியை விட இந்த மாங்கனி பல மடங்கு சுவை அதிகமாக இருக்கிறதே, ஒரே மரத்தில் காய்த்த சுவைகள் கனிகளில் எப்படி சுவை மாறுபடும் என்ற சந்தேகம் புனிதவதியாரிடத்திலே கேட்கின்றார். கொஞ்சம் கடிந்தும் கேட்கின்றார். புனிதவதியார் நடந்ததை சொல்லுகிறார். சிவனடியாருக்கு அன்னமிட்டு விட்டேன், அதிலே ஒரு மாங்கனி செலவாகிவிட்டது. 2வதாக இருந்த மாங்கனி தங்களுக்கு பரமாறிவிட்டேன். நீங்கள் 3வதாக மாங்கனி கேட்கவே பூஜை அறையிலே சிவனிடத்திலே கேட்க, என் திருக்கரங்களிலே பரமசிவனார் கொடுத்த மாங்கனி இது என்று சொல்ல, அவர் உடனே கோபப்பட்டு, சிவனார் எப்படி வந்தார், எங்கே சொல் பார்க்கலாம் என்று சொல்லி பூஜை அறைக்கு அழைத்து செல்ல, அங்கே ஏராளமான மாங்கனிகள் அருளாரதை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார். இதற்கு பிறகு இந்த புனிதவதி தாயார் சிவனின் அம்சம், அம்பாளின் அம்சம் இவருடைய பக்தியாக இருக்கிறது. இவருடைய இல்லற வாழ்க்கையில்
இவர்களோடு நடத்தக்கூடாது என்ற ஒரு மரியாதை நிமித்தமாக வெளிநாடுக்கு வியாபாரத்திற்காக சென்று விடுகிறான் தத்தன். பிறகு தத்தன் திரும்பி வந்ததும் பக்கத்திலேயே காரைக்காலில் இருந்து மதுரையிலே மறுமணம் செய்து கொண்டு ஒரு பெண்ணை பெற்று புனிதவதி என்று அவளுக்கு பெயரை வைக்கிறாள். வியாபாரத்திற்காக சென்ற கணவன் வரவில்லை என்று புனிதவதி தாயார் மிகவும் கவலைப்பட உறவினர் மூலமாக செய்தி வருகிறது, தத்தனானவன் மதுரையிலே 2வது மனைவியோடு வாழ்கிறான் என்று. அப்பொழுது உடனே புனிதவதி தாயார் தன்னுடைய சுற்றங்களை எல்லாம் அழைத்து கொண்டு அங்கே போக அவர் ஊர் கூடியிருக்க பொது இடத்திலேயே தத்தனானவன் புனிதவதிய தாயார் காலிலே விழுந்து வணங்கி, அம்மா நீ தெய்வாம்சம், சிவனே நீ சொல்வதை கேட்கின்றார், உன்னோடு இல்லற வாழ்க்கை வைத்துக் கொள்வது கடினமாக இருக்கும் என்று நினைத்தே நான் மறுமணம் முடித்தேன். உன்னுடைய நினைவாக தான் என் மகளுக்கு புனிதவதி என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்று சொல்ல உடனே காரைக்கால் அம்மையார் அங்கேயே துறவரம் பெற்றுக்கொள்கிறார். பிறகு பரமசிவனாரிடத்திலே மன்றாடி, இந்த அழகும் இழகும் எனக்கு வேண்டாம், பேயுரு எல்லோரும் அருவருக்கும் உருவை கொடு என்று கேட்டு வாங்கி கொண்டு அந்த உருவத்துடனேயே எல்லா சிவாலயங்களுக்கும் சென்று பாடல்களை பாடுகிறார். அந்தாதியாகவே பாடுகிறார் எல்லா இடத்திலும். அதன் பிறகு கடைசியாக திருவாலங்காட்டிலே வந்து பரமசிவனாரின் நடனத்தை கண்டு அவர் திருவடிங்கழியே இருந்து இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த மாங்கனி திருவிழா வரலாறு புனிதவதி தாயாரையும் சிவனடியாரையும் சிவபக்தியையும் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய தினம் இந்த மாங்கனி விழாவை பற்றி நான் தெரிந்து கொள்வதற்கு கூட கிருஷ்ணன் அருள்தான் முக்கியமாக இருந்தது. எல்லாம் முடிந்து கிருஷ்ணனுடைய அலங்காரங்கள்லாம் கூட ஓரளவு சரி செய்யப்பட்டு நடை சாத்துகிற நேரத்திலே ஒரு சிவனடியார் வந்து 2 மாம்பழங்களை கொடுத்து கிருஷ்ணனுக்கு நைவேத்திக்க சொன்னார்கள். மிகவும் ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த நொடியில் கூட எனக்கு இன்றைக்கி மாங்கனி திருவிழா என்பது நினைவில் இல்லை. அவருக்கு ஆராதிக்கும் பொழுது தான் தெரிந்தது, சிவன் வந்து கண்ணனிடத்திலிருந்து பிரசாதமாக நமக்கு வாங்கி தந்திருக்கிறான் என்று எண்ணி அந்த மாங்கனியிலே ஒரு மாங்கனியை வந்து அடியாருக்கே பிரசாதமாக கொடுத்து ஒரு மாங்கனியை நாங்கள் இங்கே ஸ்வீகரித்து வந்து சிவனடியாரிடத்திலே வைத்திருக்கிறோம். ஆகவே இன்றைய தினம் மாங்கனி சாப்பிடுபவர்கள் சிவனருளால் கிடைத்த மாங்கனி என்று நினைத்து சாப்பிட அவர்கள் கருமங்கள் எல்லாம் தொலையும், அவருடைய பாவங்கள் எல்லாம் போகும், மறுஜென்மம் இல்லாமல் இருப்பார்கள். மாங்கனி வாங்கி பரமேஸ்வரனுக்கு நைவேத்தியம் பண்ணி பகிர்ந்துண்ணுங்க. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.